Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சாஃப்ட்டான பன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நல்லா அவ்வளோ சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நம்ம க்ரீம் கூட வச்சு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், டீல கூட சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளா நம்ம பேக் பண்ற டைமை விட இது ரொம்பவே ஈஸியா பொரிச்சு எடுத்துடலாம். பேக் பண்றதுக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆகும். ஆனா நம்ம 5 நிமிஷத்துல இது பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பன்னு செய்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே 3/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் தான் நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால பால் சூடாக பார்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இது வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும். அது வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் வந்து இங்கே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் மாவுலேயும் நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டாப்போ கரெக்டாக ஆகிடும். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் அன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தாங்க செய்ய போகிறேன். 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாவில் கூட செய்யலாம். கோதுமை மாவில் செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச ஈஸ்ட் பாலை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வெண்ணெயோ நெய்யோ சேர்க்கும் போது நமக்கு பன்னு வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவு இங்கே தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே போல் தான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் பிசையாதீங்க, கெட்டியாகவும் பிசையாதீங்க. பன்னு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷு வச்சோ இல்லை ஒரு ஸ்பூனால் கையால் வந்து எண்ணெயோ வெண்ணெயோ நெய்யோ ஏதாவது வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து நமக்கு நல்லா காயாத இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour அது ஊற விட்டுருங்க. இது நல்லா டபுள் ஆகி வரணும். அந்த மாதிரி ஊற விட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. நீங்கள் 1/2 hourலேருந்து 1 hour கிட்ட விடலாம். அப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ மாவு நல்லா சாஃப்டாக வரும். நான் இங்கே ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட விட்டேன். மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு, டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு எடுக்கும் போதே தெரியும் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பன்னு வந்து நமக்கு சாப்பிட நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கையால் 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாகி வரணும். அது வரையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் பண்ணால் செய்ய போகிறேன். அதனால் இது ஒரு 6 பீஸாக செய்ய போகிறேன். நீங்கள் வந்து சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. நமக்கு வந்து பன்னு வந்து ஊறி வரும்போது ரொம்ப பெருசாகிடும். இந்த மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 6 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டையை கையில் எடுத்துட்டு நல்லா எந்த கிராக்கும் விரிசல் எதுவும் இல்லாத இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக அழுத்தி விடும்போது கீழ்ப்பக்கத்தை லைட்டாக நம்ம அழுத்தி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். எந்த கிராக்கும் இல்லாத நல்லா நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட வைக்க போகிறோம். அப்போ பன்னு வந்து இன்னும் கொஞ்சம் ஊறி வரும். அதனால அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் வெண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை கையாலேயோ ஸ்பூனாலேயோ நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க.
இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊறணும், நல்லா கொஞ்சம் பெருசாக்கி வரணும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இங்கே வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மீடியமாக ஹீட் ஆகிருக்கணும், ரொம்ப ஹீட் ஆகிருந்தால் சீக்கிரம் செவந்துடும், நமக்கு உள்ளே வேகாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ இது ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பன்னாக நம்ம ரெடி பண்ணி வச்சா பன்னை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எப்போவுமே பன்னு பொரிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எண்ணெயும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள் பன்னு வந்து நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் பேக் பண்ணுறேன்னா கடாயில் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், டீயில் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் க்ரீம் ஏதாவது பிடிக்கும், கண்டென்ஸ்ட் மில்க், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக நம்ம பேக் பண்ணுற பன்னு மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.